வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜே கிட்ட திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு அபவுட் வினோத். அதுக்கு எஃப்ஜே ஒரு சில விஷயங்கள் சொல்லி திவாகரை சமாதானப்படுத்துறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வினோத் வந்து திவாகரை லாஸ்ட் வீக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ட்ரீட் பண்ணார் அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி சார்ட்டே வந்து சொல்லியாச்சு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டாங்க. பட் திரும்பவும் பழைய கதையை வந்து திவாகர் வந்து எடுத்துகிட்டு வராரு. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து எதுவுமே பண்ண விடுறதில்ல. விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இல்லை ஒரு டாஸ்கில் வந்து நான் விளையாடணும் அப்படின்னா, அவர் என்னை வந்து ஒரு அடி எடுத்து வைக்கலான்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாஸ்க் இருக்குல்ல, அந்த காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கட்டிட்டு ஓடுவாங்கள்ல, அந்த பர்டிகுலர் டாஸ்கில் நீ எல்லாம் ஓட மாட்டே இங்கே இரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தீபாவளி கெஸ்ட்டு வந்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்தாங்களா, அப்போ நான் ஏதாவது பண்ணலான்னு போனால் என்னை விடவே மாட்டேன்றாரு. அவர் மட்டும் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லுவாங்க. எஃப்ஜே வந்து விட்டுரு, அவர் வந்து எவ்வளோ நாளைக்கு அவர் ஒரே விஷயத்த அவர் பண்ணுறதே பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் நான் வந்து உனக்கு வந்து நீ இது கேட்ட, லைக் பீட் பாக்ஸிங் கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பின்னாடி வந்து நீ பண்ணும்போது சிரிச்சிட்டு போனார். அது என்ன பழக்கம்? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவர் வந்து எவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவும் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் லைக் யார் திவாகர் வந்து லைக் கரகாட்டம் சொல்லி கொடுத்தப்பையும் கூட இருந்தார் அப்படின்ற மாதிரி கலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ண விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து எஃப்ஜே வந்து கன்சோல் பண்ணுறாரு. விடுங்க, அவர் எப்படி இருக்காரோ இருந்துட்டு போகிறாரு, ஆனால் எவ்வளோ நாளைக்கு அது நீடிக்கும் அப்படின்றத நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து அவர் ஒரு நாள் உணர்வார் அவர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் வினோத் பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஷேர் பண்ணது கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 காம்போவில் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பட் அது வந்து ஓவர் டோஸாக போய் லைக் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ இவரும் வந்து இடம் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து சண்டை போட்டுட்டு நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கூட உட்காந்துட்டு வந்து கண்டென்ட் பண்ணுன்ற பேரில் ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். ஸோ அது இவர் இடம் கொடுத்தனால தான் அவர் அப்படி பண்ணாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.